திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்துதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலில் திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில இங்கே புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்துதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலில் திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகள்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலை சொன்னார்ல. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன்.